ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? இந்த வார்த்தை மிகவும் கவனமாக பார்த்தீங்கன்னா, மனுஷனை குறித்து ஆண்டவர் தன்னுடைய இருதயத்தில் தன்னுடைய சிந்தனையில் வைத்துக்கிற ஒரு வார்த்தையை கேளுங்க. முதல் மனுஷன் ஆதாம் ஏவாள், இவங்க ஏதேன் தோட்டத்தில் தான் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் கேட்குற ஒரு வார்த்தை பாருங்கள், ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? அப்பொழுது அவங்க தோட்டத்துக்குள்ளே தான் இருக்காங்க. அப்படின்னு ஆண்டவர் எல்லோருடைய மனுஷனையும் தினந்தோறும் தேடுகிறவராய் காணப்படுகிறார். இப்போ நான் உங்கள் சொல்கிறது நல்லா விவரமாக புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆண்டவர் அதிகாலையில் உங்கள் படுக்கறைக்கு நேராக வந்து காத்து கொண்டு இருக்கிறார். என்னப்பா சொல்கிற? நான் சொல்கிறது பொய்யா இல்லை உண்மையா? கட்டாயமாக ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், இல்லை நீங்கள் ஆண்டவரை பற்றி அறியாமல் கூட இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்கள் படுக்க அறைக்கு அதிகாலையில் காலையில் உங்களுக்கு வந்து நிற்கிறார். எதுக்காக நிற்கிறார் தெரியுமா? அவருடைய சத்தத்தை நீங்கள் செவி கொடுத்து கேட்குறீங்களா, அவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்குறீங்களான்றதை கவனமாக பார்க்குறார். 2 விதமான ஆவிகள் உண்டு. ஒன்று பரிசுத்த ஆவி, இன்னொன்று அசுத்த ஆவி. கவனமாக கேளுங்க. ஒன்று பரிசுத்த ஆவி, இன்னொன்று அசுத்த ஆவி. இந்த ஆவி ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் கிரியை செய்யும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு இடத்துல இருந்தால் நீங்கள் அதிகாலையில் எழுந்து வேதத்தை வாசிப்பீங்க, ஜெபிப்பீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே நிறைவாக இருக்கான்ற நீங்கள் அறிஞ்சு கொள்ளலாம். இதே அசுத்த ஆவி உங்களுக்குள்ளே இருக்குதுன்னா நீங்கள் அதிகாலையில் தூங்குவீங்க, சோம்பல் காணப்படும், உங்களால் வேதத்தை வாசிக்க முடியாது. இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை. அதான் அழகாக சொல்கிறாரு, ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறான்னு கேட்டார். அதுக்கு முன்பாக வந்தது யார்? பின்னாடி ஆண்டவர் வந்தார். அதுக்கு முன்பாக வந்தது யார்? அங்கே வந்தவன் தான் பிசாசு. அவன் என்ன செஞ்சான்னா, இந்த கனியை புசிக்கும் நாளில் சாகவே சாவதில்லை, இதை புசிக்கும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள், தேவனே அறிவார் என்று பிசாசு தெளிவாக சொல்லிட்டான். இதை சொன்ன பிறகு இந்த அம்மாவும் பறிச்சாங்க, ஆதாமுக்கும் கொடுத்தாங்க. 2 பேரும் புசித்த பிறகு இவங்க எந்த இடத்துல பாவம் செஞ்சாங்களோ பாவத்துக்குள்ளேயே போய் ஒளிஞ்சாங்க, அந்த கனி மரத்துக்குள்ளேயே போய் ஒளிஞ்சினாங்க. அப்போது ஆண்டவர் கேட்குறாரு, ஆதாமே ஆதாமே எங்கே இருக்கிறாய்? அதுக்கு ஆதாம் சொல்ல, தேவரே உம்முடைய சத்தத்தை தோட்டத்தில்